வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இந்த வீடியோ நியூ கமருக்கான ஒரு வீடியோ தான். நாளைக்கு உங்களுக்கு நான் பக்காவான ஸ்டடி பிளானர் கொடுத்துருவேன். டெய்லி என்னென்ன படிக்கணும், எங்கே போய் படிக்கணுன்றதை கொடுத்துருவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் சரியா, நான் டீச் பண்ணுற இந்த ரீசனிங் எப்படி ஒரு நியூ கமர் நீங்கள் உள்ளே வரீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். 90% ரீசனிங் சில டாபிக் மட்டுமே பார்க்காமையே விட்டுறாங்க கடைசி வரை 90% ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அது என்ன டாப்பிக்கு, அதில் நீங்கள் எப்படி ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்பிஐ கிளர்க்குக்கான கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு தேவைன்னா 299க்கு அவைலபிளாக இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரெஷர், ஒரு பிகினர், எனக்கு வீடியோ கோர்ஸு, ஆன்லைன் கோர்ஸு, சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கான பிடிஎஃப், மார்க் டெஸ்ட்டு, இப்படி எல்லாமே எனக்கு தேவை அப்படின்னா அதுக்கானது தான் இந்த ராயல் பாஸு. ஸோ 999 ருபீஸ்க்கு நீங்கள் ஒரு அகாடமியில் போய் படிக்கிறீங்கன்னா ஒரு 20,000-30,000 செலவு பண்ணுவீங்களா? அங்கே கிடைக்கிற எல்லா விஷயத்தையுமே டிஜிட்டல் ஃபார்மில் ராயல் பாஸ்ன்னு நம்ம வச்சுருக்கோம். நம்ம டிஸ்கிரிப்ஷன், அதாவது வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ராயல் பாஸ் காட்டும். உங்களுக்கு 3 மந்த்துக்கு வேணுனாலும் 3 மந்த்துக்கு வாங்கிக்கலாம், 1 இயருக்கு வேணுனாலும் 1 இயருக்கு வாங்கிக்கலாம். கிராக் வித் ஜாக்கில் உள்ளுக்க என்னெல்லாம் பேக்கேஜ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு இந்த ராயல் பாஸ் வாங்கினா ஃப்ரீயாக கிடச்சிரும். நீங்கள் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3,000-4,000 வரும்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம உங்களுக்கு தேவைக்கான ஆஃபருக்கு இப்போ 999க்கு போட்டிருக்கோம். ஸோ என்னென்ன வரும்னா வீடியோ கோர்ஸு, பேங்க் எக்ஸாம் பிடிஎஃப், மார்க் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்துடும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 90% பீப்புள் தப்பு பண்ணுறாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, என்ன அப்படின்னா ரீசனிங்னு இல்லை, ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ் எதாக இருந்தாலுமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர்கிட்டையோ நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சில டாப்பிக்லாம் வராதுன்னு யதார்த்தமாக சொல்லிடுவாங்க. நீங்கள் என்ன செஞ்சிருவீங்கன்னா நீங்களும் அந்த டாப்பிக்கை வாழ்க்கை ஃபுல்லாக படிக்காமே விட்டுருவீங்க. அப்படி விடக்கூடாது. இங்கே இருங்களேன், ப்ரெசண்ட்டாக கரண்ட்டாக என்ன ட்ரெண்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கரண்ட் அஃபேர்ஸை நம்பி மட்டுமே தான் இருந்தோம். அதுக்கெலாம் முன்னாடி ரீசனிங் நம்பி மட்டுமே தான் இருந்தோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட்டுக்குமே, அதாவது 4 செக்ஷனுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? நான் ஒரு 5-6 வருஷமாக ட்ரெயினராக இருக்கேன். சரிங்களா? ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் போதும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டூடெண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி பாஸ் பண்ணி போகிறாங்க எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உள்ள ட்ரெண்ட் என்னென்னா, எந்த டாப்பிக்கையும் நான் இது படிப்பேன் அது படிப்பேன்னு ஒமிட் பண்ணக்கூடாது. எல்லா செக்ஷன்லையும் எல்லா டாப்பிக்கையும் நம்ம படித்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் நியூ கம்மராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற சின்ன அட்வைஸ் என்னென்னா, எந்த டாப்பிக்கையும் விடாதீங்க. எல்லா டாப்பிக்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு எக்ஸாமில் நமக்கு வராத டாப்பிக்கே ஈஸியாக கேட்டிருப்பேன். சில எக்ஸாமில் நமக்கு தெரியும்னு நினச்ச டாப்பிக்கே ரொம்ப கொடூரமாக கொடுத்து அட்டன் பண்ண விட முடியாதபடி பண்ணுவான். ஸோ எல்லாத்தையுமே படித்து வச்சா கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் செக்ஷன் பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ரீசனிங்கை எப்படி கரைச்சி குடிக்கிறது, ப்ரிலிம்ஸ்லேயும் சரி மெயின்ஸ்லேயும் சரி, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றதான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சிலபஸ் உங்களுக்கு தெரியணும்ல, கரெக்டாக என்னென்ன சிலபஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே போதும். எந்த மாதிரி பேட்டர்னாக இருந்தாலுமே சிலபஸை கரைச்சி குடிச்சிட்டோம்னா நம்ம எப்படினாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா கோடிங், டிகோடிங், ஆல்ஃபா நியூமரிக், ஆல்ஃபபெட் சீக்வன்ஸ், நம்பர் சீக்வன்ஸ், இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், டைரக்ஷன், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், பேர் டெஸ்ட்டு, பிளட் ரிலேஷன், இன்புட் அவுட்புட், பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ப்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட், டேட்டா சஃபிஷியன்சி, இப்படி ஒரு 18 டாபிக் இருக்குது மக்களே. சரிங்களா? இந்த 18 டாப்பிக்கில் ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த 14, 15, 16, 17 வராது. ப்ரிலிம்ஸ் சிலபஸில் இந்த 4மே கிடையாது. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க் எக்ஸாம் எடுத்தோம்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்குல்ல, ப்ரிலிம்ஸ்க்கு இந்த 4 கொஸ்டினுமே சிலபஸில் கிடையாது, கேட்கவே மாட்டாங்க ப்ரிலிம்ஸில். பட் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 4 தான் ரொம்ப முக்கியம். எல்லாமே முக்கியம்தான், பட் இந்த 4ல் இருந்து ரொம்ப வெயிட்டேஜ் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். ஸோ நம்ம பயலுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, முன்னாடிலாம் நான் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வீடியோ போடும்போது ப்ரிலிம்ஸ்க்கே இது வராதுன்னு சொல்லிடுறேன்னா, இந்த பயப்பிள்ளை என்ன பண்ணிடுறாங்க, நியூ கம்மர் வரவங்க, சரி ப்ரிலிம்ஸ்க்கு தான் வராதில்ல பின்னாடி படிச்சுக்கிறோன்ட்டு மற்ற டாப்பிக்லாம் ரீசனிங்கில் படிச்சிடுறாங்க. பொதுவாகவே ரீசனிங்கிறது ஒரு ஈஸியான டாபிக். இந்த ஆப்டி மாதிரி இங்கிலீஷ் மாதிரிலாம் உங்களால் உள்வாங்க முடியாதபடி இருக்காது.
லைட்டாக நடத்தினாலே நீங்கள் கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்குவீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுதான் ரீசனிங் செக்ஷன். பட் இந்த ரீசனிங்லேயே வராதுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, பசிலு, இந்த 4 டாபிக் தான் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவோம், ஸ்ட்ரகிள் ஆகும் வர வைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா ஆரம்ப காலத்தில் இருந்தே இந்த 4 டாப்பிக்கை கரைச்சி குடிச்சிடணும். இப்போ உள்ள ட்ரெண்ட் என்ன தெரியுமா, மெயின்ஸில் 90% ஸ்டூடெண்ட் இந்த 4 டாபிக் அட்டனே பண்ண மாட்டேன் மக்களே. இதுதான் நம்ம மக்கள் பண்ணுற தவறு. இப்போ பயப்பிள்ளையெல்லாம் படிக்கிறாங்களே, இவங்க பார்த்தீங்கன்னா இந்த 4 டாப்பிக்கையுமே மெயின்ஸில் தொடக்கூட மாட்டாங்க. அப்போது இதில் ஒரு 10 மார்க், ஒரு 8லேருந்து 10 மார்க் மெயின்ஸ் எக்ஸாமில் வரும். சரியா, பிலிம்ஸில் வராதுன்றனால பிலிம்ஸில் தப்பிச்சிருவாங்க. மெயின்ஸ் எக்ஸாமில் வரும்போது இது ஒரு 10 மார்க்குக்கு வருது அப்படின்னா இதில் எவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவன் தான் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறான். புரியுதா நான் சொல்கிறது? ரீசனிங் எல்லாமே படித்து தான் ஆகணும், எந்த டாப்பிக்கையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நம்ம பிள்ளைக்கு ப்ரிலிம்ஸில் இதை ஸ்கிப் பண்ணி மெயின்ஸ்லையும் ஸ்கிப் பண்ணிடுதுங்க படிக்காமல். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், எல்லா டாப்பிக்கையும் கரைச்சி குடிச்சிடணும். இப்போயே சொல்லிட்டேன். ஸோ இந்த ரீசனிங் டாப்பிக்லாம் எதில் படிக்கிறது, எப்படி படிக்கிறது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு அகாடமியில் போய் சேர்றீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஒரு 40 to 50 days கிளாஸ் எடுப்பாங்க. என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லி ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் வர கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்க வேண்டியது பேசிக்ஸ் முறையாக கற்றுக்கணும். நம்ம 90% ஸ்டூடெண்ட் வந்து ஆப் ஆகிறதே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸை ஒழுங்காக கற்றுக்காமல் அவசரமாக 10 நாளிலேயே நான் பேங்க் எக்ஸாம் பாஸ் ஆக வேண்டும். அதுதான் தவறு. ஒரு 40லேருந்து 50 நாள் உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது நியூ கம்மர்ஸ்க்கு. இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இல்லை, அடுத்து ஏப்ரலுக்கு அப்புறம் தான். ஸோ நல்ல டைம் இருக்குது. ஒரு 40லேருந்து 50 நாள், 60 நாள், 70 நாள் கூட எடுத்துக்கோங்க. பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கோடிங் டீகோடிங்னு ஒரு டாபிக் இருக்குன்னா அதில் பேசிக்ல இருந்து ஹை லெவல் வர ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிடணும். லேர்ன் பண்ண பிறகு ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண பிறகு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். இதுதான் ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா பேசிக்ஸ் நல்லா லேர்ன் பண்ணிக்கணும். அது எதில் லேர்ன் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிடபிள்யூஜியோட வீடியோ கோர்ஸ். நான் அடித்து சொல்கிறேன், ரீசனிங்கில் எவ்வளோ பெரிய ஜாம்பவானாலும் இருக்கலாம், பட் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்கள் ஃப்ளோவில் சூப்பராக சொல்லி கொடுப்பேன். நீங்கள் வீடியோ டெமோ போய் பாருங்கள். நம்ம வீடியோ கோர்ஸோட டெமோலாம் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? நான் என்ன மிகைப்படுத்திலாம் சொல்லலை, தரமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி டீச் பண்ணியிருப்பேன் இதில். சரிங்களா? நான் டீச் பண்ணாத அப்படியே நீங்கள் எக்ஸாமில் பார்ப்பீங்க. உங்களுக்கு எக்ஸாமில் அவ்வளோ யூஸ் ஆகும் அது. ஸோ கிராக் வித் ஜாக்கோட வீடியோ கோர்ஸில் எல்லா டாப்பிக்குமே நான் போட்டிருக்கேன். ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் வரைக்கும் பேசிக் டு ஹை லெவல் இந்த வீடியோ கோர்ஸில் இருக்குது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு அகாடமியில் போய் கிளாஸ் அட்டன் பண்ணால் கூட ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 கிளாஸ் தான் அட்டன் பண்ணுவீங்க. நான் 200 கிளாஸ் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ கோர்ஸில். அதை பார்த்துக்குங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப். ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் டாபிக் வைஸ் பிடிஎஃப் நம்ம சிடபிள்யூஜியில் அவைலபிளாக இருக்குது. பிடிஎஃப் கோர்ஸில் நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, பிடிஎஃப் கோர்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ராயல் பாஸ் வாங்கிட்டாலே இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ பிடிஎஃப் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். அது எக்ஸாம் லெவலில் ஃபில்ட்ரு வச்சுருப்போம். எப்படின்னா ரீசனிங், அடுத்து டைட்டில் கோடிங் டீகோடிங் சூஸ் பண்ணுற மாதிரி, அடுத்து எந்த ப்ரிலிம்ஸ் லெவலா மெயின்ஸ் லெவலா, எந்த எக்ஸாம் லெவல், இப்படி எக்ஸாம் வைஸு டாபிக் வைஸு சூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி நம்ம பிடிஎஃப் கோர்ஸில் ஃபில்டர்லாம் போட்டு வச்சுருக்கோம். சரிங்களா? ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த 50 நாளுமே உங்கள் வேலை என்ன தெரியுமா, வீடியோ கோர்ஸில் போய் வீடியோவை லேர்ன் பண்ணுறீங்க, வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணுறீங்க. லேர்ன் பண்ண பிறகு வந்து பிடிஎஃப் கோர்ஸில் வந்து அதை சால்வ் பண்ணி பார்க்குறீங்க, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி. இதை நீங்கள் பண்ணாலே போதும் மக்களே, ஆட்டோமேட்டிக்காக பேசிக்ஸு தரவாயிரும். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் எந்த ஆர்டரில் படிக்கிறது, இஷ்டத்துக்கு எந்தெந்த டாபிக்னாலும் படிக்கலாமா, இல்லை இந்த ஆர்டரில் படிக்கணுமான்னு கேட்டால், இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்கன்னா அதுக்கு நான் பக்காவாக வச்சுருக்கேன். இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸ்லேயும் சரி மெயின்ஸ்லேயும் சரி ரொம்ப வெயிட்டேஜ் இருக்கிற பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். 5 மார்க்காக கேட்டு வைப்பாங்க. ஆனால் நார்மலாக ஒரு காமன் பீப்புள், ஒரு புது ஆஸ்பிரண்ட் நியூ கம்மர் உள்ளே வரவங்க பார்த்தீங்கன்னா இந்த சீட்டிங் அரேஞ்சிங் மட்டும் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. மற்ற எல்லா டாப்பிக்குமே பார்க்கும்போது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வரணும்னா நீங்கள் இந்த வீடியோ கோர்ஸில் போய் பசில் சீட்டிங்கான வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு 500 செட்டு 500 செட் சால்வ் பண்ணி பார்க்கணும். நீங்கள்
இப்படி பண்ணிங்கன்னா ரீசனிங்கை ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ மெயின்ஸுக்கு இதிலே வீடியோ இருக்குது. யூடியூப்பில் ப்ராக்டிஸ்க்கு நிறைய செஷன் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை போய் நீங்கள் வந்து பிடிஎஃப்பை வந்து பார்த்து சால்வ் பண்ணுறது கண்ணு வலிக்குதுன்னா யூடியூப்பில் வந்து இந்த எல்லா டாப்பிக்குக்குமே நான் தரமாக வீடியோ போட்டிருக்கேன். டெஸ்ட் மாதிரி வச்சு அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சால்வ் பண்ணி காட்டுவேன். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 50 days கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறத செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், ரீசனிங்கை தரமாக கற்றுருந்துருப்பீங்க நீங்கள். சரிங்களா? இது வந்து நான் என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் டீச் பண்ணதை வச்சு உங்களுக்கு சொல்கிறது. ஆனால் உங்களுக்கு நிறைய டைவர்ஷன் வரும், நிறைய தடங்கள் வரும், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிட்டு நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரீசனிங்கில் கண்டிப்பாக உங்களை ஃபுல் மார்க் ப்ரிலிம்ஸில் எடுக்க வைப்பேன். மெயின்ஸில் மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் ஸ்கோர் பண்ண வைப்பேன். ஸோ உங்கள் வேலை என்ன தெரியுமா? டாப்பிக்கை பார்த்துருங்க, டெய்லியும் ஒவ்வொரு டாப்பிக்காக ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. போய் வீடியோ கோர்ஸ் பார்க்குறீங்க, பிடிஎஃப் கோர்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் டாபிக் வைஸ் பிடிஎஃப் வச்சுருப்போம். ஒரு 30 கொஸ்டின் 40 கொஸ்டின் அதை டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே ஒரு 50 நாள் ஓட்டுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா டாப்பிக்கும் உள்ளே போயிடும். ஒரு வாரத்தோட எண்டில் இந்த 50 நாள் படிக்கிறீங்களே, ஒவ்வொரு வாரத்தோட எண்ட்லையுமே அந்த ஒரு வாரம் படித்த டாப்பிக்லேருந்து ஒரு 5 கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள், டச் இருக்கிறதுக்காண்டி. ஸோ கண்டிப்பாக உங்களால் சக்சீட் ஆக முடியும். ரீசனிங் செக்ஷனில் ஒரு லெஜண்டும் ஆக முடியும். ஸோ திரும்பியும் சொல்கிறேன், எல்லா மக்களும் பண்ணுற தப்ப பண்ணாதீங்க. சரியா? எந்தெந்த டாப்பிக்லாம் ஒருத்தவன் ஸ்கிப் பண்ணுறானோ அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஒருத்தவனுக்கு வீக் பாயிண்ட் இருக்கிறத நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். இப்போது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறேன். ஆயிரக்கணக்கான பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, அப்புறம் எல்லாராலையுமே கிளியர் பண்ண முடியலைன்னா 90% இந்த டாப்பிக்கெல்லாம் விட்றாங்க. அந்த 10% முன்னாடி இருந்தே இதை படிக்க ஆரம்பிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் இங்கே வந்து ரீசனிங்கில் வெல்வெஸ்ஸாக இருக்கான். ஸோ எந்த டாப்பிக்கையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எந்த செக்ஷனையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் நம்ம ராயல் பாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணி போய் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அப்படி என்ன செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சா ராயல் பாஸ் 399 கூட பர்ச்சேஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கோங்க. இல்லை டெமோலாம் வச்சுருப்போம், எல்லாமே உள்ளே போய் பாருங்கள். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.